அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு குல்ஃபியை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோ குளு குளுன்னு ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு பாலாக சுண்ட காய்ச்சி எடுக்கணும். இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. எனி டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்ட மேனிக்கு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம குளு குளுன்னு ஏதாவது ஜூஸ் இல்லை ஏதாவது ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லாவே குடிப்பாங்க. பட் அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் நாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் 1 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ அதில் நான் வந்து பால்கோவா செய்யலான்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு 3 டம்ளர் பாலை வந்து நான் எடுத்துட்டேன். அதாவது 1/2 லிட்ரு பாலை நம்ம காய்ச்சிட்டோம். ஸோ அதிலிருந்து ஒரு 2.5 டம்ளர் பாலை வந்து நான் கிட்டத்தட்ட எடுத்துட்டேன். ஸோ மீதியில் தான் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஸோ நல்லா பாலை நம்ம சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து 1 லிட்ரு பால் வந்து 1/2 லிட்ரு பால் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து காய்ச்சணும். ஸோ உங்களுக்கே தெரியும் அது நல்லா சுண்ட காய்ச்சி வர்றது எப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு, நல்லா வத்திருச்சு. நாம் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு சில நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்குது, பாதாம், முந்திரி, பிஸ்தா இப்படி எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்குமே இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு பாக்கெட் வாங்கினா போதுமானது. அதோடு சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஸோ பொடி பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பாதாம், பிஸ்தா இருக்கிறவங்க கூட நம்ம வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு வித் ஏலக்காய் இது 3ஐயும் இதனாலேயும் நான் நல்லா ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த பால் சுண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணிடலாம். நம்ம வந்து கிரைண்டரில் மிக்சி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா பால் வந்து நல்லா கடைசி ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நாம் வந்து இந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா நம்ம சுண்டி வர்ற வரைக்கும் அந்த பால் வந்து நல்லா வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து சட்டியில் பிடிக்காமல் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது வந்து அந்த ஆடை ஃபுல்லாக அந்த பால்லேயே கிண்டுற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நிறையா பாலாடை வந்து அதிகமாக வரும். அதனால் நம்ம அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் வந்து 1/2 லிட்ரு பால்னால் அதுக்கு வந்து நம்ம 1 டம்ளர் ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் வந்து நீங்கள் பாதி போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்து வந்து சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து திடீர்னு சேர்த்துற வேணாம். ஃபுல்லாகவே டக்குன்னு சேர்த்து அப்புறம் இனிப்பு அதிகமாகிடுச்சுன்னா, ஏன்னா அது வந்து வத்தி எவ்வளோக்கு வந்திருக்கு அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 1/2 லிட்ரு பாலுக்கு 100 ml வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பவுட்ரு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதையும் 1 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாகவே வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா அது வந்து அதிகமாகிடும். பால்கோவா வந்து ரொம்ப அந்த குல்ஃபி வந்து கம்மியாகிடும். அதனால் வந்து நட்ஸு வந்து நிறையா இருந்தாலும் கூட 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து அந்த நம்ம 1/2 லிட்ரு பால் வந்து 1/4 லிட்டர் ஆகும்போது இனஃப். ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஜீனியும் அந்த நம்ம சேர்த்த நட்ஸ் பவுடரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல பால் நல்லா நம்ம இறக்க போகிற சமயத்தில் தான் ஜீனியும் வித் பவுடரும் வந்து ஆட் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இறக்கி. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பால்கோவா வந்து செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ வந்து 3 ml மில்க் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நல்லா ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயை எடுத்துட்டு அதை நல்லா நம்ம வந்து கிளறி விடலாம். நம்ம ஏற்கனவே வந்து பாலை வந்து சுண்டை காய்ச்சி தான் அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 1 லிட்டர் பாலை வந்து 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி அதிலேருந்து 2 டம்ளர் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நல்லா சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகி கொஞ்சம் பொங்கி வர டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா சுண்டை காய்ச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வினிகர் வச்சுருந்தோம் அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வினிகர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஆட் பண்ணாலுமே நம்மளோட பால் வந்து திரண்டும், இது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து இந்த பால்கோவா செய்கிறதுக்கு வந்து பாலை திரள வைக்கணும். அதுக்காக நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வினிகர் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பால் வந்து திரண்டும், அதாவது திரிஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஆனோன்னே அந்த தண்ணி வந்து தனியாகவும் அந்த பால் வந்து கெட்டியாகவும் நமக்கு திரண்டு கொடுக்கும். அந்த டைமில் நம்ம வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு பால் வந்து இப்போ நல்லா திரண்டுருச்சு. ஸோ அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த பாலை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 ml பால் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வந்து அந்த 100 mlல 50 ml நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே சுகர் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணி பார்ப்போம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணி பார்ப்போம், ஸோ ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்தேன். ஸோ எப்படி வருமோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி, அந்த நாட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சி நமக்கு ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஜீனி போட்டால் நமக்கு வந்து சுகர் ஆட் பண்ணால் வந்து இன்னுமே நல்லா ஒரு பிசு பிசுன்னு நல்லா ஒரு பால்கோவா லெவலுக்கு இருக்கும். இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பால்கோவா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சுகர் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதில். ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்போவே காலியாக போயிடுச்சு இந்த பால்கோவா ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுது அந்த பால் மட்டும் தனியாகவும் நம்ம போட்டிருக்க நாட்டு சர்க்கரையோட சுகர் வந்து தனியாகவும் தெரியுது. ஸோ அதனால் நம்ம அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது நல்லா வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா இஞ்சிருச்சு, நாட்டு சர்க்கரை வந்து நல்லா இஞ்சிருச்சு. இஞ்சினோடனே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வீட் பதத்தில் வருது. இது வந்து நம்ம நல்லா இன்னும் வந்து நல்லா ட்ரை ஆக்கி ஸ்வீட்டாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். இல்லை ரொம்ப குண்டு குண்டாக இருக்குது, அது வந்து பால் திரண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா ஒரு டம்ளர் எடுத்து அதை நல்லா கடைஞ்சி விட்றேன். ஸோ கடைஞ்சி விட்டோம்னா நல்லா அது மெஸ் ஆகிடும். ஸோ மெஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணணும். இதோட வந்து இன்னும் நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணும் போது அதை நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது எல்லாத்தையுமே துப்பிடுவாங்க. அதனால் நம்ம பவுட்ரு பண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே போட வேணாம். ஸோ நல்லா மெஸ் ஆகினது. ஸோ நல்லா இஞ்சிருச்சு. ஸோ இஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து கீ சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம்.
ஸோ நெய்யும் ஏலக்காயும் நம்ம ஆஃப் பண்ணுற டைமில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போதும். ஸோ 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட நெய் விட்றேன். நெய் விட்டுட்டு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே ஆற விட்டுடலாம். கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் நல்லா செட் ஆகிடும். ஸோ செட் ஆகினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து பால்கோவா டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்னது அது? பிரணீத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.